Hello friends, welcome to Pathway Tutors. என் பேர் அரவிந்த். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் பிஎடும் முடிச்சிருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 8th கொஷின் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி 7 கொஷின்ஸ் போட்டிருக்கேன் வித் இன்ட்ரடக்ஷன்ஸோட. பார்க்கலன்னா போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 8th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பொறுமையாக இருந்து பார்க்கலாமா? ஷோ த ரிலேஷன் ஆர் இன் எ செட். உங்கள் கையில் ஒரு செட்டு கொடுத்துருக்கான். அதாவது ஒரு 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி. given by relation என்ன இருக்கு? relation is equal to set of all element a comma b such that mod of a minus b is even. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்டை தான் இங்கே நான் கலெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ட்டு சொல்லிட்டாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா என்னப்பா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா உங்களுக்கு சிமெட்ரிவ், டிரான்சிட்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். சரிங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷோ தட் ஆல் த எலமெண்ட் ஆஃப் 1, 3, 5 உங்கள் கையில் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்டும் இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ இது பண்ணுது. ஸோ 1 - 3 என்னது? -2ன்னு வரும். -2க்கு மாடு எடுத்தோன்னா +2ன்னு வந்துடும். ஸோ 2 இஸ் ஏ ஈவன் நம்பர். அதே மாதிரி 3 - 1ன்னு கொடுத்தோன்னா அதுவும் 2 தான், ஈவனு. ஸோ இங்கே இருக்க எலமெண்ட் எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அது அந்த எலமெண்ட்டை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரிலேட்டட் வித் ஈச் அதர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் 2, 4 ஆர் ரிலேட்டட் வித் ஈச் அதர். அதே மாதிரி தான் இது 4 - 2 அது ஈவனாக தான் கிடைக்க போகுது. ஸோ அது அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, ஓகேங்களா? பட் நோ எலமெண்ட் ஆஃப் 1, 3, 5 இஸ் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட் ஆஃப் 2, 4. அதாவது இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்டும் இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்டும் ரிலேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணணுமா? சரி, நம்ம பார்க்கலாமா எப்படின்ட்டு? முதல்ல சொல்யூஷன் எழுதிக்கலாமா? சொல்யூஷன் ரிலேஷன் வந்து எங்கேருந்து எங்கே போகுது? ஏலேருந்து எங்கே போகுது? ஏ என்ன? 1, 2, 3, 4, 5. சரிங்களா? உங்களோட ரிலேஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் a, b such that mod a minus b equal to ஈவன்ட்டு சொல்கிறதுனால நான் 2n எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கே n எதில் வெரி பண்ணுறேன்? இன்டீஜர்ஸில் வெரி பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ்னா ஃபார் ஆல் a belongs to a. எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகணும். அப்படி தானே? ரிலேட் ஆகிறானா? ஸோ நம்ம கொடுக்குற எலமெண்ட் வந்து இங்கே a - a அப்படின்னு கொடுத்தோன்னா a - a. ஸோ அவன் என்ன கிடைப்பான்? 2 × 0 சம்திங், அதாவது 0 தான் கிடைப்பான். ஸோ 2 இஸ் ஏ ஈவன் நம்பர். அதான் 0 இஸ் ஏ ஈவன் நம்பர். ஸோ அதனால் ஏ வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? a, a belongs to relation. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட்டு நம்ம சிமெட்ரிக்கானு பார்க்கணும். சரிங்களா? சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷனு? a இஸ் ரிலேட்டட் டு b அண்டு b இஸ் ரிலேட்டட் டு a. அதென்னப்பா கண்டிஷனு? சரி, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? இட் இம்ப்ளைஸ் அப்போ if a, b பிலாங்ஸ் டு ரிலேஷனாக இருக்கணும், தென் இவனும் அந்த ரிலேஷனாக இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாமா? a - b இஸ் ஈக்குவல் டு 2n. இதானப்பா உங்கள் கண்டிஷனு. தென் இது அப்படியே நம்ம மாடுலஸில் இருக்கிறனால நம்ம உள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ b - a அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னவோ ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் b, a பிலாங்ஸ் டு ரிலேஷன். இதை வந்து என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஏ சிமெட்ரிக்னு சொல்லலாம். இது ஏன்னா இதை வந்து ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தென் அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாமா? ட்ரான்சிட்டிவ்னா என்னப்பா? இஃப் a, b பிலாங்ஸ் டு ரிலேஷனு அண்டு b, c பிலாங்ஸ் டு ரிலேஷனு, இட் இம்ப்ளைஸ் a, c பிலாங்ஸ் டு ரிலேஷனாக இருக்கணும். இது 2 கணக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது இவனும் ரிலேட் ஆகினா இவனும் ரிலேட் ஆவான். அதுதான் இங்கே சொல்ல வர்றது. சரிங்களா? இதுதான் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கலாமா? a - b இஸ் ஈக்குவல் டு 2n எடுத்துக்கிறேன். தென் b - c இஸ் ஈக்குவல் டு 2mன்னு எடுத்துப்போம். நம்மளோட நோட்டேஷன் தான். ஸோ இவனும் ரிலேட் ஆகுனா இவன் கிடைக்கணும். அதானப்பா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் இதை எப்படி எழுதலாம்? இப்போது இங்கே மாடுலஸாக இருக்கனால தான் நான் இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா மாடுலஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ அதனால தான் நான் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கலாம்? a - b இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n எடுத்துக்கலாமா? அதே b - c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2m. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். இதுவும் ரிலேட் ஆகுனா அப்போ இவன் வரணும். ஸோ அப்போ கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போமா? a - b ப்ளஸ் b - c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n ப்ளஸ் ஆர் மைனஸ் 2m. ஸோ
ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 காமனாக எடுத்துகிட்டு n ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்படி எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இவனை வச்சு பார்ப்போமா? இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இருக்குது. சாரி, இங்கே எடுத்துப்போம். சாரி, இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுவும் கேன்சல் பண்ணால் a மைனஸ் a. ஸோ இவனும் ஒரு இன்டீஜராக தான் வரான். ஸோ அதனால் இவன் என்ன, a, c பிலாங்ஸ் டு ரிலேஷனு. ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போது கொஷினில் இங்கே இருக்க கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவல் ரிலேஷன் சொல்லலாம்னா என்ன சொல்லியிருந்தேன்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த எலமெண்ட்டும் ரிலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ இதுக்கு தான் முதல்ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. என்னென்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்னென்னா, 2 சப்செட் எடுக்கிறோம். 2 சப்செட்டை யூனியன் பண்ணால் ஹோல் செட்டு கிடைக்கணும். சரிங்களா? அதே 2 சப்செட்டை இன்டர்செக்ட் பண்ணால் எம்டியாக இருக்கணும். சரிங்களா? இப்போது நமக்கு இருக்கிற 2 செட்டு என்ன, அது 2 சப்செட் தானே. சரிங்களா? செட்டோட சப்செட்ஸு. அப்போது ஏ என்ன, 1 2 3 4 5. அப்போது A1ஓட எலமெண்ட் என்ன, அது என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 3 5. A2 எலமெண்ட் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கான், 2 4. ஸோ இவன் தான் A2ஓட சப்செட்டு. சரிங்களா? ஸோ இவன் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் என்ன வரும், உங்களுக்கு ஹோல் செட்டு கிடச்சிருவான். அதே இன்டர்செக்ட் பண்ணால் எம்டியாக இருப்பான். சரிதானே? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இவன் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். என்ன எக்ஸ்பிளிசிட்டியாக சொல்லணும்னா, இங்கே இருக்க எலமெண்ட்டு, எவ்ரி எலமெண்ட்டு நான் சொன்ன வாய் வார்த்தையாக சொன்னதை இங்கே எழுதிடுறேன். சரிங்களா? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் 1, 3, 5 இஸ் ரிலேட்டட் ஈச் அதர். அதே தான் இங்கேயும் எழுத போகிறேன். என்ன செட்டை மட்டும் மாற்ற போகிறேன். 2, 4 இந்த செட்டுக்குள்ளே பார்த்தனா அவனுக்குள்ளே ரிலேட்டாக இருப்பான். அதேமாதிரி இந்த செட்டுக்குள்ளே பார்த்தா அவனுக்கு அவனே ரிலேட்டாக இருப்பான். சரிங்களா? திரும்பி அதையும் இங்கே எழுதிக்கோங்க. பட் நோ எலமெண்ட் ஆஃப், நான் இங்கே எலமெண்ட் சொல்கிறது இங்கே முழுசாக எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 1, 3, 5 இஸ் நாட் ஆல்ரெடி நான் நோ கொடுத்துட்டேன். ஸோ அதனால் ரிலேட்டட் டு 2, 4. அப்படில தான் முடிஞ்சு போச்சு. இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பண்ணிடுங்க, லைக் பட்டனை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸு அதான் ஃபஸ்ட்லேருந்து 6th கொஷின்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அது ரெண்டும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இது வந்து கொஷின்ஸு, இங்கே வந்து ப்ளேலிஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பண்ணுங்கள். சரிங்களா?